பவன் கல்யாண் சொன்னது உண்மையான கருத்து. எந்த ஒரு மதத்தையும் நம்ம கொச்சப்படுத்தல, மத்தவங்க நம்ம மதத்தை கொச்சப்படுத்துறதுனால அவர் சொன்னாரு. என்னோட ஆதரவு அவருக்கு தான். இந்து மதத்தை அழிக்க நினைக்கிறவன் தான் அழிஞ்சு போவான் என்னைக்கா இருந்தாலும். முதல்ல இந்து மதம்ன்றது நமக்கு அந்த உணர்வு இருக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மத்தவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. சான்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நம்ம சான்ஸ் கொடுக்காம நம்ம கடவுளை நம்ம கரெக்டா கும்பிட்டோம்னா எவனும் நம்மள நெருங்கவே முடியாது. பவன் கல்யாண் சொன்னது 100க்கு 100 உண்மை. அழிகிற மாதிரி இருக்கும், ஆனா அழியாது. உள்ளூரே பரவும். கடவுள் இல்லைன்னு சொல்லுவனாலும் இப்ப கடவுளை கும்பிட ஆரம்பிச்சான். இந்து தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறதுலாம் எழுதப்பட்ட காரியம் கிடையாது. பெரிய பெரிய ஃபாரினர்ஸ் எல்லாமே இப்ப இந்து மதத்தை ஃபாலோ பண்றேங்கிறான், வேதம் கத்துக்கிறேங்கிறான், ஸ்லோகம் சொல்றேங்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்துக்களா இருந்து நம்ம இந்தியனா இருந்து இதுவே சொல்றது மகா பாவம். அந்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதை நம்ம வாயால சொல்லக்கூடாது. ஒரு மதம் எனக்கு பிடிச்சதான் நான் ஃபாலோ பண்றேன். அதுல வேற யாரும் தலையிட முடியாது. எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிதான் நான் சாமி கும்பிடுவேன். ஒரு இஸ்லாமியருக்கு அவருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிதான் அவர் பண்ணுவார். அவர்கிட்ட போய் நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாருல, சனாதன தர்மங்கிறத டெங்கு மலேரியா மாதிரி இதை அழிச்சிடலான்னு. வேற எந்த அரசியல்வாதியும் வேற மதத்தை பத்தி பேசுறதே இல்லையா? வள்ளி இந்து மட்டும் தான் அட்டாக் பண்றான். வேற மதத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசுறானா? யாராவது பேச வேண்டியதானே? முஸ்லீம் இல்லையா, கிறிஸ்டின் இல்லையா, ஒரு வார்த்தை பேசலாமா? ஏன் பயப்படுறீங்க? 100% ஓட்டு வாங்கிதான். ஆனா இனிமேல் அவர் அந்த மாதிரி பேச மாட்டாருன்னு தான் தோணும். அதுக்கே அவர் ஆல் ஓவர் இந்தியா அவர் மேல கேசஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் டெஃபினட்டா அவர் எப்படி பேசணும்னு அவர் தெரிஞ்சிருப்பாரு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அரசியலுக்கு எது வேணாலும் பேச